நாமக்கல்லிலிருந்து ஓமன் நாட்டிற்கு அனுப்பப்பட்ட முட்டைகளை இறக்குமதி செய்யாமல் அந்நாட்டு அதிகாரிகள் தடுத்து வைத்திருந்த நிலையில் திமுக எம்பி ராஜேஷ்குமார் ஒன்றிய அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அந்த முட்டைகள் இறக்கப்பட்டு வருகிறது. இதற்கு நாமக்கல் மாவட்ட பண்ணையாளர்களும் முட்டை ஏற்றுமதியாளர்களும் திமுகவிற்கு நன்றி தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஓமன் நாட்டுக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கோடி முட்டைகள் கப்பல் மூலம் அனுப்பப்பட்டது. அதில் 52 கிராம் எடையுள்ள முட்டைகள் இருந்தால் மட்டுமே இறக்குமதி செய்யப்படும் என்று ஓமன் அரசு சில விதிமுறைகளை அறிவித்தது. இதனால் கடந்த 10 நாட்களாக 2 கோடி முட்டைகள் ஓமன் நாட்டில் இறக்காமல் கப்பலிலேயே தேங்கியிருந்தது. இதையடுத்து முட்டை ஏற்றுமதியாளர்கள் மற்றும் கோழி பண்ணையாளர்கள் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமாரை சந்தித்து பிரச்சினைகளை எடுத்துரைத்தனர். இதையடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் கப்பலில் உள்ள முட்டைகளை ஓமன் நாட்டில் இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்று வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகள் கோழி பண்ணையாளர்கள் ஓமன் நாட்டு அதிகாரிகளுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதால் கப்பலில் உள்ள 15 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கோடி முட்டைகள் ஓமன் நாட்டில் இறக்கப்பட்டு வருகிறது. இதற்கு நடவடிக்கை எடுத்த திமுக எம்பி ராஜேஷ்குமாருக்கு கோழி பண்ணையாளர்கள் மற்றும் முட்டை ஏற்றுமதியாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். Exporters meeting with the Indian Embassy plus Oman government agriculture ministry plus வந்து Chamber of Commerce இவங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கு வேண்டிய இந்தியன் எம்பசி நல்லா ஹெல்ப் பண்ணுது. எங்களுக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ் நம்பர் பயப்பட வேண்டாம். எக்ஸ்போர்ட்டர்ஸுக்காக எக்ஸ்போர்ட் பண்ற மெம்பருக்காக எக்ஸ்போர்ட்டர் ரேட்டுலாம் அதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து மரியாதைக்குரிய நமது நாமக்கல் எம்பி ராஜேஷ்குமார் அவர்கள் தான். அவருக்கு முதல்ல நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.